எல்லாருக்கும் வணக்கங்க. இன்று திருநாள் அதுமா, அதாவது ஆதிரை திருநாள் அதுமாக ஆருத்ரா தர்சனம் ப்ளஸ் திருமாங்கல்யம் விசேஷங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆருத்ரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம், ஆதிரை என்கிற திரு ஆதிரை திருவாதிரையாக மாறின இந்த நட்சத்திர நாளில் சேந்தனார் அப்படிங்கிற நான் போன பதிவில் போட்டிருக்கேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ எதற்காக இந்த திருநாளை கொண்டாடப்படுகிறது விசேஷமாக அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். களி எதற்காக படைத்து ஒரு நெய்வேத்தியமாக களி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம்பெருமான் அம்பலவான திரு நடராஜர் அவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக 36 அபிஷேகத்துக்கும் மேலே சில இடங்களில் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை செஞ்சு அவருடைய ஆனந்த நடனத்தை காணக்கூடிய முழு அருளையும் பெறக்கூடிய நாட்களாக இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேந்தனார் அப்படிங்கிற நாயன்மார்களுடைய பக்தி, ஒரு ஏழை எளியோடைய பக்தியை உலகம் முழுதும் காண்பிக்கிறதுக்காக இந்த திருநாளை அவர் ஆனந்த நடனம் ஆடி அந்த ரதத்தை நிற்க செய்து அதற்கு பின்பு அவருடைய பாடலை கேட்டதுக்கு பின்பு தான் அந்த ரதம் நகர செய்து உலகம் பூரா அவருடைய பக்தி, சாதாரண ஒரு ஏழை எளிய பக்தி, அவர் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்ததுக்கு பின்பு தான் அவர் உணவு உண்வார் அப்படிங்கிறது தான் இந்த திருநாளுடைய மிகப்பெரிய சிறப்பு. அப்போ சிவனே அடியாராக அவதரித்து அவர்கிட்ட அந்த களியை உண்பித்து மீண்டும் மீதி இருக்கிற களியை வாங்கிட்டு செல்வாள். தென் அதை பார்த்திங்கன்னா அவர் அரசன்கிட்ட அதை சொல்லி கனவுல சொல்லி அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது சிதம்பரத்தில் தில்லையில் பார்த்திங்கன்னா அதோடைய கருவறையில் ஓப்பன் பண்ணும்போது அந்த களியெல்லாம் சிதறி கிடந்தது. அப்போ இந்த திருநாள் அவ்வளோ ஒரு விசேஷமான திருநாள். ஸோ அவருடைய சேந்தனாருடைய நினைவை நினைவுபடுத்தும் வகையில் அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அவ்வளோதான். அந்த அன்புக்காக தான் இறைவன் இயங்குவாரே தவிர அவரோட அர்ச்சனையோ பக்தியோ அலங்காரமோ 2ஆம் பட்சம் தான். மீண்டும் சொல்கிறேன், மன தூய்மையும் மன அன்பும் தான் அவரோட உண்மையான அபிஷேகம், உண்மையான அர்ச்சனை, உண்மையான உபவாசம் எல்லாமே. அப்போ மன தூய்மையோடு அவர் செஞ்சாலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏழை எளிய மக்களுடைய தெய்வம் நம்மளுடைய சிவபெருமான் தான். ஸோ இன்றைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய டைம் 11:47க்கு ஆரம்பித்து நாளை, அதாவது 12/2005 ஜனவரி மாதம், மார்கழி மாதம் 11:47க்கு ஆரம்பித்து 13 ஜனவரி 2025 11:23க்கு நிறைவடைகிறது இந்த நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம். அப்போது உங்களுடைய டைமிங், இந்த கயிறு மாற்றக்கூடிய டைமிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கணும் உபவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்கல்ய பெண்கள் உபவாசம் இருக்கலாம், திருமணம் ஆகாதவங்க உபவாசம் இருக்கலாம், இந்த இதை கொண்டாடலாம். ஆனால் கண்டிப்பாக கயிறு மாற்றி இதை நிச்சயமாக பண்ணணும். தீட்டு இருக்குது, அடப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு செல்லாமல் நீங்கள் உங்களுடைய கயிறை மாற்றக்கூடிய ஒரு திருநாள் இந்த திருநாள். நீண்ட நாளாக மாற்றலை அப்படின்னாலும் வரலட்சுமி நோன்பு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இது. சரி, இதோட எப்படி வழிமுறைகள் நான் சொல்லிடுறேன். காலையில் குளிச்சுட்டு நீங்கள் பல் விளக்கிட்டு எப்படியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சீயக்காய் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்க பெரியவங்களை அங்கே குளிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு அவங்க சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு தீபம்லாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் பல் விளக்கிட்டு இந்த சாமிக்கிட்ட வச்சு சீயக்காலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு திருப்பி பெரியவங்க கைகளை கொடுத்து நல்லா எண்ணெய் தேய்க்க சொல்லி தலையில் சீயக்காய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு உபவாசம் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அப்போ உபவாசம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற பாடி சும்மா ஒரு பால், தயிர், பால் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இளநீர் குடிச்சிக்கலாம், பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். முடியாதவங்க கொஞ்சோண்டு சாப்பாடு, அதாவது ருசி இல்லாத ஒரு சாப்பாடாக நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த உபவாசத்தை கடைப்பிடிக்கலாம். இந்த மாங்கல்ய திருநாள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவருடைய ஆயுள் காலத்துக்கும் தன்னுடைய சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய தன்னுடைய ஒரு தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு திருநாளாக அமைந்திருக்கிறதுனால இது நிச்சயமாக எல்லா பெண்களும் அப்படி திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு எல்லாம் நெய்வேத்தியமாக நீங்கள் களியை படைத்துட்டு சாமிக்கு அந்த ஈவினிங் அந்த களியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த களியை ஈவினிங் நீங்கள் சாமிக்கு பூர்ணத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ கணவர் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கணவர் கையால் வந்து அந்த கயிறுக்கு மாற்றி நீங்கள் கட்டிக்கலாம். இல்லைனா பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, மாமியார் இந்த பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கட்டிக்கலாம். யாருமே இல்லை அப்படின்னா நீங்களே கயிறு மாற்றிக்கலாம் அப்படின்னா, ஆனால் கயிறு மாற்றணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த திருநாளில் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு கயிறு மாற்றும் பொழுது எல்லா அருள், அதாவது அம்பிகையோடைய அருளும் கிடைக்கும், நடராஜரோட அருளும் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான இது. அப்போது என்னன்னா ஒரு 7 வகையான காய், ஒன்று 7 இல்லைன்னா 21 வகையான காய், சாம்பார், அப்புறம் கூட்டு, அவியல் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுடைய வசதி பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சேலை, ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் ஒரு வெத்தலைப்பாக்கு, தேங்காய் வச்சு உங்களால் எத்தனை சுமங்கலி பெண்கள் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த நெய்வேத்தியம் நல்லா கேட்டுக்கோங்க. 21 வடை, 21 சுவ்யம், 21 அதிரசம், இந்த 3 வந்து கண்டிப்பாக இருக்கணும். 21 வடை, 21 சுவ்யம், 21 அதிரசம் கண்டிப்பாக நெய்வேத்தியத்தில் ஈவினிங் இருக்கணும். சரிங்களா? அப்போ காலையில் மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து படைக்கும்போது, பூஜைக்கு படைக்கும்போது இதை நீங்கள் அதை செஞ்சுட்டு பூர்ணம் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கணவர் வீட்டில் இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட இலையில் அவங்களுக்கு அந்த பூஜைக்கு என்ன படைச்சிருக்கீங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இலையில நீங்கள் பூர்ணம் பண்ணிக்கலாம் உங்களுடைய உபவாசத்தை. அப்போ காலையில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து 11:23 போது உங்களுக்கு வந்து 11:47 போது காலையில் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். ஈவினிங் வந்து இதை வந்து பூர்ணம் பண்ணிக்கலாம். ஸோ இது 12ஆம் தேதி பண்ணுற இது 13ஆம் தேதிங்கும் போது உங்களுக்கு காலையிலே முடிஞ்சிருது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் 12ஆம் தேதியை உபவாசத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம். ஸோ தீர்க்க சுமங்கலியாக இந்த ஆண்டவனுடைய அருள் இந்த தேதிக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். தீட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து கயிறு மாற்றிக்கலாம். கோயில் போக முடியலன்னா கயிறு மாற்றிக்கலாம். ஸோ உங்களுடைய வசதி பொறுத்து தான், வசதியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான். உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் இதை செய்யக்கூடாது. உங்களோட அன்பு தான் மெயின். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதே இறைவனுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இறைவனுக்கு தெரியாமலாம் இருக்காது. நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதே இறைவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இறைவனுக்கு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு பூர்ணமான அருள் கிடைச்சிரும். ஸோ இந்த திருநாளில் இந்த கயிறு மாற்றும் விசேஷம் ரொம்ப விசேஷம். வரலட்சுமி நோன்புக்கு இணையான ஒரு விசேஷம். மாங்கல்ய மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில். ஸோ இதை வந்து நிச்சயமாக நீங்கள் கடைப்பிடிங்க. பூர்ண அருள் உங்களுக்கு வந்து உண்டு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் அதுக்கான உடனே ரிப்ளை நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அவசரமாக அந்த பதிவு போடுற காரணம் வந்து இதான். 21 வகையான காய், 3 வகையான நெய்வேத்தியம், அதாவது களி போக 21 வடை, 21 சுவ்யம், 21 அதிரசம். சரிங்களா? காலையிலே மாவு ஊற வச்சு நீங்கள் ஈவினிங் அது படைச்சிக்கலாம். மத்தியானம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. காலையில் விடிய காத்தால ஏதாவது ஒன்று நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முன்னாடி வந்து லைட்டாக சாப்பிட்ணுன்னா முடியாதவங்க சாப்பிட்டுக்கலாம். பால், தேங்காய், இந்த பால், பழங்க எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது. திருமணம் ஆகாத பெண்கள் வந்து தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட குடும்பத்தோட வளர்ச்சிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். திருமணம் ஆன பெண்கள் வந்து கயிறு மாற்றிக்கலாம். கணவர் பக்கத்தில் இருந்தார்னா அவருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கயிறு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உணவு அளித்துட்டு அந்த படைச்சதை அழிச்சிட்டு அதில் அந்த இலையில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா முடியல நீங்களே வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதில் எந்த ஒரு தப்பு கிடையாது. அவரை நினச்சிட்டு கையால் கட்டிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ தாலி மாற்றுறதுக்கான உகுந்த நேரமும் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.